அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டிற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு குரு பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்தும், சனி பகவான் தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் அமர்ந்தும், தங்களது ராசிக்கு கேது பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்தும் இந்த வருடத்தில் பலன்களை வழங்குகின்றனர். கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும். மதப்பற்று அதிகரிக்கும். சில கடகராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தொழிலில் சில அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. சில கடகராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது தன்னம்பிக்கை நன்கு அதிகரிக்கும். தங்களது வேலையை முழு மனதுடன் மேற்கொள்வீர்கள். வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் புரிபவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது பணியினை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திலேயே இந்த வருடம் முழுவதும் அமர்ந்து இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சில சதிகாரர்கள் தங்களை துன்புறுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்வார்கள். எனவே கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு தொழிலிலும் முதலீடுகளை செய்யுங்கள். சில கடகராசி என்பவர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வருடத்தின் பிற்பாதியில் தங்களது பணிகள் திறம்பட செய்து முடிப்பீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணாக்கர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட இயலும். தங்களது நினைவாற்றல் நன்கு அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் வென்று எளிதில் அரசு பணிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து தங்களது கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதால் தங்களது படிப்பில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சற்று கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பினை மேற்கொள்வதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். பெண்களுக்கு இது நாள் வரை பல காரணங்களால் தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணம் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையினால் பிரிந்திருந்த தம்பதியின்கள் கூடி வாழ்வதற்கு ஏற்ற வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் அனைத்து விஷயங்களிலும் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சற்று குறைவாக இருக்கும். சுப நிகழ்ச்சி போன்ற விஷயங்களில் சிறு தடைகளுக்கு பின்பு வெற்றிகரமாக நடைபெறும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வதன் மூலமாக தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் தற்சமயம் அதிக அளவு முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயல்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் நன்கு குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து நடைமுறைப்படுத்துவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.